சீமான் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். காரைக்குடி தொகுதியில் முதலமைச்சர் வேட்பாளர்களில் 4 முனை போட்டியில் ஒரு முனை தலைவராக சீமான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் காரைக்குடி தொகுதியில் தற்போதைய நிலவரப்படி பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து திருச்செந்தூர். சீமான் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். காரைக்குடி தொகுதியில் முதலமைச்சர் வேட்பாளர்களில் 4 முனை போட்டியில் ஒரு முனை தலைவராக சீமான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் காரைக்குடி தொகுதியில் தற்போதைய நிலவரப்படி பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து திருச்செந்தூர். சீமான் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். காரைக்குடி தொகுதியில் முதலமைச்சர் வேட்பாளர்களில் 4 முனை போட்டியில் ஒரு முனை தலைவராக சீமான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் காரைக்குடி தொகுதியில் தற்போதைய நிலவரப்படி பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து திருச்செந்தூர். சீமான் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். காரைக்குடி தொகுதியில் முதலமைச்சர் வேட்பாளர்களில் 4 முனை போட்டியில் ஒரு முனை தலைவராக சீமான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் காரைக்குடி தொகுதியில் தற்போதைய நிலவரப்படி பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து திருச்செந்தூர். சீமான் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். காரைக்குடி தொகுதியில் முதலமைச்சர் வேட்பாளர்களில் 4 முனை போட்டியில் ஒரு முனை தலைவராக சீமான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் காரைக்குடி தொகுதியில் தற்போதைய நிலவரப்படி பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து திருச்செந்தூர். சீமான் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். காரைக்குடி தொகுதியில் முதலமைச்சர் வேட்பாளர்களில் 4 முனை போட்டியில் ஒரு முனை தலைவராக சீமான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் காரைக்குடி தொகுதியில் தற்போதைய நிலவரப்படி பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து திருச்செந்தூர். சீமான் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். காரைக்குடி தொகுதியில் முதலமைச்சர் வேட்பாளர்களில் 4 முனை போட்டியில் ஒரு முனை தலைவராக சீமான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் காரைக்குடி தொகுதியில் தற்போதைய நிலவரப்படி பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து திருச்செந்தூர்.